நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 35. கன்யாகுணத்தின் 77வது சுனை சௌபர்ணிகம் என்று அழைக்கப்பட்டது. அதன் கரைகள் நீல நிறமான பாசி படிந்த வழுக்கு பாறைகளால் ஆனவை. உள்ளே நலுங்காத நீர் வானத்துளியாக கிடந்தது. அதன் பாசி படிந்த பரப்பை கடந்து வரையாடுகள் கூட நீர் அருந்த இறங்குவதில்லை. அந்நீரில் விழுந்த எவரும் நீந்தி கரையேறியதில்லை. அதன் நீர் பனியை விட குளிர்ந்தும் 1000 யானைகளின் துதிக்கைகளால் மையம் நோக்கி சுழற்றி இழுக்கும்படியான விசை கொண்டதாகவும் இருந்தது. நூற்றாண்டுகளாக எக்காலடியும் படாத பாறைகள் காத்திருப்பின் பரு வடிவமென நின்றன. கைகளோ மூச்சோ படாத நீர் உறைந்த வஞ்ச புன்னகை கொண்டிருந்தது. அதன் கரைக்கு வந்த பீஷ்மர் அச்சுனையின் நீல ஒளியை நோக்கியபடி இடையில் கை வைத்து நின்றார். அவரது நீண்ட குழல் தோல்வாரால் கட்டப்பட்டு சடைத்திரிகளுடன் தோளில் புரண்டது. நரம்புகள் எழுந்த கைகள் முற்றிய கொடிகள் போல உடலில் இருந்து தொங்கி முழங்காலை தொட்டன. நெஞ்சில் வலையென விழுந்து கிடந்த வெண்தாடியில் காற்று ஆடியது. அவர் முடிவெடுத்த போது உடல் அதை ஏற்று அசைவு கொண்டது. சீரான காலடிகளுடன் அணுகி அப்பாறைகள் மேல் ஏறினார். நிகர்நிலை கொள்வதற்காக கைகளை இரு பக்கமும் விரித்து கிளைமேல் நடக்கும் பருந்தென சென்றார். ஒவ்வொரு அடிக்கும் கால் சறுக்கியது. ஆந்தையின் உகிர்களைப் போல விரல்களை குவித்து நரம்பு புடைத்த நீண்ட பாதங்கள் தசை இறுகி அதிர மெல்ல நடந்தார். நீர் அருகே சென்றதும் உடல் எளிதான போது கால்களின் பிடிவிட்டு சறுக்கி சென்று முழுதுடலையும் இறுக்கி சித்தத்தை அட்டையென சுருட்டி முறுக்கி அசைவிழந்து நின்றார். அவருக்கு முன் சற்றே சரிந்த வானம் மீண்டும் நிலை கொண்டது. தன் முதன்மை உளச்சொல்லை அகக்குகைக்குள் முழங்கவிட்டு ஒவ்வொரு தசையாக உள்ள பிடிவிட்டு இயல்படையச் செய்தார். கண்களில் தேங்கிய வெங்குருதி குளிர உடலில் பொடி வேர்வை பரவி காற்றேற்று குளிராகியது. மீண்டும் மூச்சு சீரடைந்த போது அனைத்தும் இயல்பு நிலை மீண்டிருந்தன. அவர் நீர் விளிம்பில் குனிந்து ஒரு கை நீர் அள்ளிய போது அலையின் வளைவில் விழி படிந்தது. திடுக்கிட்டு நீரை உதறி நிமிர்ந்தார். காதில் ஒரு சிரிப்பொலி கேட்ட கணம் கால்கள் பாறையிலிருந்து வழுக்கின. விழுந்து விட்டோம் என்று உள்ளம் குலுங்கிய மறுகணமே அவர் பாய்ந்து அப்பாறைகள் மேல் கொக்கென கால் வைத்து தாவி கரைக்கு வந்தார். தொடை திரட்சி வயிற்றை தொடும் மென் கதுப்பு வளைவு, அலை என்றான உயிர் திளைப்பு. காட்டின் நடுவே கால்கள் தவிக்க நின்று சுனையை சூழ்ந்த பாறைகளை நோக்கி கொண்டிருந்தார். எப்படி கடந்தோம் என்று உள்ளம் வியந்து தவித்த போது நாவில் ஒரு சொல் ஓடுவதை உணர்ந்தார். தந்தையே என அலறிக்கொண்டு கரை நோக்கி பாய்ந்திருந்தார். தந்தையே தந்தையே என சொல் திகழ்ந்த உதடுகளுடன் இடை கொண்ட காலடிகளுடன் நடந்தார். வெல்ல முடியாத காடு அவரை சூழ்ந்து பச்சை பெருக்கென அடிமர நிறையென வேர் செறிவென நின்றிருந்தது. சிறிய பாறை மேல் முழங்கால் மடித்து அமர்ந்து அவற்றின் மேல் கைகளை ஊன்றிக்கொண்டார். கண்களை மூடிய போது வண்ணங்களின் குமிழ்கள் பறக்க கண்டார். எங்கோ நீர் துளி சொட்டி கொண்டிருந்தது. காட்டிலா உடலுக்குள்ள எங்கோ ஒரு தனிப்பறவை கேவி கொண்டிருந்தது. எவரோ நோக்குவதை உணர்ந்து விழி திறக்காமலேயே நிமிர்ந்தார். சடிமுடியும் மறுவுரியும் அணிந்த சந்தனுவை அங்கே கண்டதும் ஏன் திகைப்பிழவில்லை என அவர் அகம் ஒரு பக்கம் வினவ, இன்னொரு அகம் வணங்குகிறேன் தந்தையே என்றது. சந்தனு களைத்த விழிகளுடன் தளர்ந்த தோள்களுடன் இருந்தார். சலிப்புடனும் துயருடனும் நீள் மூச்சு விட்டு நோக்கை திருப்பினார். இங்குதான் இருக்கிறீர்களா தந்தையே என்றார் பீஷ்மர். ஆம், இதுதான் எங்களுக்கான இடம் என்றார் சந்தனு. தாங்கள் மட்டுமல்லவா என்றார் பீஷ்மர். இது வழி தவறச் செய்யும் காடு. இங்கு வாழ்கின்றன கோடானு கோடி திசையழிந்த சிறகுகள். பீஷ்மர். தந்தையே, இங்குள்ளவர்கள் எவர் என்றார். நான் அறியேன். ஒரு முறை இங்கே மாமன்னர் யயாதியை கண்டேன். திகைத்து அருகே சென்று, மூதாதையே தாங்களா, இன்னுமா இங்கிருக்கிறீர்கள் என்றேன். துயருடன் சிரித்து, தேவயானியை நான் இன்னமும் கடக்கவில்லை மைந்தா என்றார். பீஷ்மர் பெருமூச்சு விட்டார். சந்தனு, நான் இன்னமும் சத்தியவதியை கடக்கவில்லை என்றேன். ஆம் என தலையசைத்தார் என்றார். பிரதீபர் இன்னும் சுனந்தையின் கண்ணீரை கடக்கவில்லை. தபதியின் அனலை சம்வரணன் அறிந்து முடிக்கவில்லை. பீஷ்மர். ஆம், அவர்கள் எவரும் கடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார்.
சந்தனு: கடத்தல் அத்தனை எளிதல்ல. இங்குள்ள ஒவ்வொரு இலை நுனியிலும் அமுதெனும் நஞ்சு, ஒவ்வொரு சுனையிலும் நஞ்செனும் அமுது. இதன் மாயங்களை எண்ணி எண்ணி பிரம்மன் சொல் மறக்கக்கூடும். இது அன்னையின் மேடை என்றார். பீஷ்மர்: மானுடர் எவரேனும் கடக்கலாகுமா தந்தையே என்றார். நீ கடக்கக்கூடும். ஏனென்றால் இதை நம் மூதாதை புரு கடந்தார். பீஷ்மர் துயருடன் விழி தாழ்த்தி, முன்பொரு முறை நான் என் முகமென கண்டது யயாதியின் முகத்தை தந்தையே என்றார். ஆம், அங்கே சிபி நாட்டு நாகசூதனின் நச்சுக்கலத்தில். மைந்தா, அது நச்சுக்கலம் அல்லவா? அதுவல்லவா உண்மையை காட்டுவது என்றார். ஆம் என்ற பின் சந்தனு புன்னகைத்து, புரு உண்மையில் யயாதியே அல்லவா என்றார். பீஷ்மர் அவரை விழி கொட்டாமல் நோக்கினார். எந்த முகத்தை அவளிடம் காட்டுவதென்று இறுதியாக முடிவெடுக்க தெரிந்தவர் யார் என்ற பின் அவர் பின்னகரத் தொடங்கினார். ஒரு பறவை சிறகடிப்பின் ஓசை. தந்தையே என்றார் பீஷ்மர். தாங்கள் இங்கே இன்னும் எத்தனை காலம்? அவர் பெருமூச்சு விட்டபடி, காலம் என்பது அங்குள்ளது என்றார். காத்திருப்பு உள்ளதல்லவா தந்தையே? அது காலமே அல்லவா? சந்தனு: அறியேன், இங்குள்ளோம் முடிவிலியில் என்றபடி மேலும் மேலும் பின் நகர்ந்தார். அடைந்தவர்கள் அனைவரும் இழக்கும் இந்த ஆடலை ஏன் அமைத்தாள்? இதில் அவள் கொள்ளும் நச்சு உவகைதான் என்ன? பீஷ்மர்: இழந்தவர்களும் அடைவதில்லை தந்தையே என்றார். இழந்தவர்கள் செல்லும் தொலைவு குறைவே என்றபடி சந்தனு பின்னால் சென்று புகை என விலை பரப்புகளில் படிந்தார். தந்தையே தந்தையே, அன்னையை பார்த்தீர்களா என்றார். ஆம், அவளே இங்கெல்லாம் இருக்கிறாள். ஆனால் அங்கு அவள் கொண்டிருந்த அவ்வடிவில் ஓர் உடலாக திரண்டிருக்கவில்லை. அவர் விழிகள் மட்டும் எஞ்சி இருந்தன. மைந்தா, அவர்கள் எல்லாம் ஒன்றே, ஒரு மாயத்தின் ஆடல்கள். பீஷ்மர்: தந்தையே, அவளை நீங்கள் கண்டீர்களா என்றார். சந்தனு மறைந்த பின்னரும் விழிகளின் பார்வை சற்று எஞ்சி இருந்தது. அவர் மடியில் வந்தமைந்த சிறு புறா சர் சர் என்றது. அவர் விழி திறந்து அதன் மென் சிறை சங்குடலை கையில் எடுத்தார். அதன் மரமல்லிப்பூ போன்ற சிவந்த கால்களில் தோல் வளையம் கட்டப்பட்டிருந்தது. அவர் அதை பிரித்து கையில் எடுத்து புறாவை விடுவித்தார். அது சிறகடித்து பறந்து அப்பால் சென்றமைந்து புல்மணி ஒன்றை கொத்தி கழுத்து பூம்பரப்பு சிலிர்த்தசைய அண்ணாந்து உண்டது. கிள்ளிய நகம் போன்ற அலகுகளை பிளந்து ஓசை எழுப்பி கால் வைத்து தத்தி அகன்றது. அச்செய்தியில் ஆர்வமில்லாது அவர் அமர்ந்திருந்தார். பின்பு ஒரு கணத்தில் தன் கைகளில் இருந்து கசங்குவது அச்செய்தி என்று கண்டு திகைப்புடன் அது என்ன என்று நோக்கினார். இரு விரல்களால் விரித்து படித்தார். அஸ்தினபுரியின் மந்தன சொற்களில் அவரது முதன்மை மாணவர் விஸ்வசேனர் எழுதியிருந்தார். அவரை பார்க்க இந்திரபிரஸ்தத்தின் பேரரசி குந்தி கன்யாவனத்தின் விளிம்பில் அமைந்த அவரது குருகுலத்திற்கு அன்று பின்னுச்சி பொழுதில் வந்திருந்தாள். முதலில் சொற்கள் பொருளென மாறாமல் அவர் அக்குறிகளை நோக்கி கொண்டிருந்தார். பின்பு திடுக்கிட்டு மீண்டும் வாசித்தார். எழுந்து சுற்றும் முற்றும் நோக்கிய பின் அருகே நின்றிருந்த கள்ளிச்செடியின் சாறை இலையொன்றில் சொட்டி கீழிருந்து சிவந்த கல்லை எடுத்து உரசி அதில் கலந்து செந்நிற மை கலவை செய்து புல்நுனியால் தொட்டு எழுதினார். எவரையும் சந்திக்க விழையவில்லை. அரச செய்திகள் வந்தணைய வேண்டியதில்லை. அதை ஊதி கருமை கொள்ளச் செய்து உருட்டி புறாவை நோக்கி கை நீட்ட அது எழுந்து அவரை நோக்கி வந்து அருகே அமர்ந்தது. அதன் காலில் அச்செய்தியை கட்டி மும்முறை சுழற்றி காற்றில் வீசினார். சிறகுகள் காற்றில் துழாவ அது எழுந்த மரக்கிளைகளுக்குள் மறைந்தது. பின்பு நீள் மூச்சு விட்டு இடையில் கை வைத்தபடி இருண்டு வந்த காட்டை நோக்கி நின்றார். மெல்ல ஒலி மாறுபட்டபடியே வந்தது. மரங்களின் இலை கூரை அடர்வுக்கு மேல் பறவைகளின் ஒலி செறிவு கொள்ளத் தொடங்கியது. விஸ்வசேனர் அவளை இன்சொல் உரைத்து வரவேற்று இளைப்பாறச் செய்து சொல்லாடத் தொடங்கியதுமே உறுதியாக சொன்னார். பீஷ்ம பிதாமகர் வருவது நடவாது பேரரசி. அவர் காட்டுக்குள் சென்று 8 மாதங்களாகின்றன. நாங்கள் இதுவரை 12 செய்திகளை அனுப்பியிருக்கிறோம். எதற்கும் அவர் மறுமொழி அளித்ததில்லை. அரச செயல்பாடுகளிலிருந்து முழுமையாகவே விலகி நின்றிருக்கிறார். அங்கே அவர் தன்னை கடந்து செல்லும் தவத்தில் இருக்கிறார் என்கிறார்கள் இங்குள்ள பூசகர்கள். குந்தி: அவர் வருவார் என்றே நினைக்கிறேன் என்றாள். விஸ்வசேனர் சில கணங்கள் நோக்கிவிட்டு, எனக்கான ஆணையை நான் ஆற்றுகிறேன், செய்தி அனுப்புகிறேன் என தலை வணங்கினார்.
குந்தி: ஆம், அவர் வரும் வரை நான் இங்கு காத்திருக்கிறேன். அவரிடம் மட்டுமே பேச வேண்டிய சொற்களுடன் வந்தேன் என்றாள். இந்திரபிரஸ்தத்திலிருந்து கிளம்பும் போது அவளே அந்த எண்ணம்தான் கொண்டிருந்தாள். பிதாமகருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் நெடுநாட்களாக இல்லை இளையவனே. நான் அவர் ஒருவர் இருப்பதையே மறந்தவள் போல் இருந்தேன் நெடுநாட்களாக என்றாள். மாமன்னர் பாண்டுவின் இறப்புக்கு பின் அவர் விழி நோக்கி நான் பேசியதே இல்லை. இளைய யாதவர் அவருக்குரிய மாறா புன்னகையுடன், ஆம், அதை எவர் அறியார்? அவர் பெண்விழி நோக்காத நெறி கொண்டவர் என்றார். ஆயினும் இத்தருணத்தில் அவர் தங்களை சந்திக்க வருவார் என்றே நினைக்கிறேன். தங்கள் சொற்களை செவி கொள்வார். வேண்டுவன நிகழும். குந்தி: எதன் பொருட்டு என்றே எனக்கு புரியவில்லை இளையோனே. அவருக்கு விழியிழந்த மன்னர் மேலுள்ள நிகரற்ற அன்பு எவரும் அறிந்தது. சிற்றிளமையில் ஒரு முறை விழியற்றவர் பிதாமகரின் படைக்கல நிலையின் முற்றத்திற்கு சென்று அவரது கால்களில் விழுந்து, நான் விழியிழந்தவன், உங்களிடம் அடைக்கலம் புக வந்தேன் என்று சொன்னாராம். அவரை அள்ளி மார்போடு அணைத்து, தன் வாழ்வுள்ள நாள் வரை அவருடனேயே இருப்பேன், பிரிதொன்றையும் கொள்ளேன் என்று பிதாமகர் சொல்லளித்தாராம். சூதர் கதைகளை பல்லாண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதுவே இன்று வரை நிகழ்கிறது. ஒரு தருணத்திலும் விழி இழந்தவரையோ அவரது மைந்தர்களையோ விட்டு அகலமாட்டார் என்றாள். ஆம் என்றார் அவர். அத்துடன் காந்தாரருக்கு பிதாமகர் அளித்த சொல்லும் உள்ளது என்றாள் குந்தி. இளைய யாதவர் சிரித்து, ஆம், அவர் தன் சொல்லை தெய்வங்களின் ஆணைக்கு நிகரென தன் தலைமேல் சூடிக்கொள்பவர். தன்னை தெய்வமென எண்ணும் நிமிர்வு கொண்டவர்கள் சிக்கிக் கொள்ளும் பொறி அது என்றார். நான் அவரிடம் என்ன பேசுவது, எப்படி இதை கூறுவது என்றாள். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் பெண்களின் உள்ளறிந்தவன் என்கிறார்கள் சூதர். உண்மை. ஆனால் நான் பெண்ணே ஆகிவிட முடியாதல்லவா என்றார். விளையாடாதே என்று முகம் சிவக்க சீறினாள். இது இழி சொல்லாக எஞ்சுமோ என்று ஐயுறுகிறேன் இளைய யாதவர். ஆகலாம். ஆனால் இன்று இதுவன்று வேறு வழி இல்லை. ராஜசூயம் இங்கு நிகழ வேண்டும் என்றால் பிதாமகரின் சொல் தேவை. அச்சொல் அஸ்தினபுரியை கட்டுப்படுத்தும், விண் புகுந்த மூதாதையரையும் ஆளும் என்றார். குந்தி பெரும் மூச்சுடன், நான் அறியேன், இது பிழை என்றே என் உள்ளம் எண்ணுகிறது. ஆனால் இதை செய்தாக வேண்டும் இளையோனே. என் மைந்தன் ராஜசூயம் வேட்டு சத்ராஜித் என அமர்ந்த பின் எனக்கு இப்புவியில் எஞ்சுவதேதுமில்லை. முன்பு யாதவர் மன்றில் ஒரு கணத்தில் என்னுள் பற்றிய விழைவு அப்போது முழுதணைந்து குளிரும். அம்பு இலக்கடைந்த பின் வில் தளர்வது போல் என்னில் முதுமை வந்து கூடும் என்றாள். இளைய யாதவர் புன்னகையுடன், எந்த காட்டுக்கு செல்லவிருக்கிறீர்கள்? தாங்கள் கொழுநரும் இளையோளும் வாழும் சதசிருங்கத்து செண்பக காட்டுக்கா, அன்றி சத்தியவதியும் மருகியரும் புகுந்த காட்டுக்கா என்றார். இரண்டுக்கும் இல்லை. நான் மதுவனத்திற்கு மீள விழைகிறேன். அங்கே எந்தை சூரசேனர் இப்போதும் இருக்கிறார். நான் மீண்டும் யாதவ சிறுமியாகிய பிருதை என்று அவரிடம் சென்று நிற்பேன். எந்தையே, துரத்தி சென்றவற்றின் மறுபக்கத்தை கண்டு மீண்டிருக்கிறேன். பிழை செய்தவள் என என்னை எண்ணி தங்கள் கால்களின் மேல் தலை வைக்கிறேன். என்னை பொறுத்தருள்க என்று கோருவேன். சொல்லத் தொடங்கியதுமே குந்தி அவ்வுணர்ச்சிகளால் அள்ளி செல்லப்பட்டாள். அன்று நான் மேய்த்த கன்றுகளின் கொடிவழி கன்றுகள் அங்கே இருக்கும். அவற்றின் உரு மாறுவதில்லை. விழிகளும் குரல்களும் கூட மாறுவதில்லை. அன்றிருந்த மரங்கள் மட்டுமே சற்று முதிர்ந்திருக்கும். ஆனால் புல்வெளி புதியதாகவே இருக்கும். இன்னும் அக்காட்டில் கன்று மேய்த்து அலைய என் கால்களுக்கு வலுவிருக்கும் என்றே நினைக்கிறேன் என்றாள். இளைய யாதவர் சிரித்து, அதுவே நிகழட்டும் அத்தை. அதற்கு இவ்வேள்வி நிகழ்ந்தாக வேண்டும். அது தங்கள் சொல்லில் உள்ளது. உரிய செஞ்சொற்கள் எழுமாகும் தங்களுக்குள் இருப்பதை நான் அறிவேன் என்றார். அறியேன். நான் இன்று வரை உரிய சொற்களை சொல்லவில்லை என்றே ஒவ்வொரு அவைக்கு பின்னும் ஒவ்வொரு சந்திப்புக்கு பின்னும் உணர்கிறேன். நான் சொல்லாத சொற்களின் சிறையில் இருப்பவள் இளையோனே. இளைய யாதவர் உறக்க நகைத்து, இச்சொற்களே அறியவை என்றார். குந்தி அன்று பகல் முழுக்க ஒரு குலத்தின் ஈச்சையோலை குடிலில் காத்திருந்தாள். பயணக்களைப்பில் சற்றே துயன்றதும் உள்ளே விழித்து கொண்ட விழைவு அவளை எழுப்பி அமரச் செய்தது. காய்ச்சல் கண்டவள் போல் உடலெங்கும் வெம்மையும் இனிய குடைச்சலையும் உணர்ந்தாள். உலர்ந்தபடியே இருந்த உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டே இருந்தாள்.
அவளுடன் வந்த சிவிகைக்காரர்கள் அக்காட்டின் பசுமையில் மகிழ்ந்து நெருப்பிட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தனர். அவர்களின் பெரிய கருமுகத்தில் பல் வெண்மைகள் தெரிவதை நோக்கி கொண்டிருந்த போது அவள் உடல் பதறும் அளவுக்கு சினம் கொண்டாள். எழுந்து சென்று அவர்களை சொற்களால் அறிய வேண்டுமென விழைவெழுந்த அகத்தை திருப்பி நிலை நிறுத்தி கொண்டாள். இரவின் தொடக்கத்தில் புறா வந்து சேர்ந்தது. விஸ்வசேனர் செய்தியுடன் அவள் குடிலை அணுகி பணிந்து, பிதாமகரின் செய்தி தெளிவாகவே உள்ளது பேரரசி. தாங்கள் மந்தன மொழி அறிந்தவர், பாருங்கள் என்றார். அவள் அதை வாங்கி வாசித்த போது அச்சொற்களை முன்னரே வாசித்து விட்டது போல உணர்ந்தாள். அச்சொற்களை அங்கு வந்த பயணம் முழுக்க அவள் வேறு வேறு வகையில் கற்பனை செய்திருந்தாள். முதலில் எண்ணியது நிகழ்ந்த மெல்லிய ஆறுதலே அவளுக்கு ஏற்பட்டது. பின்பு கிளம்ப வேண்டியதுதான் என எண்ணிய போது ஏமாற்றம் உருவாகியது. இரவில் அது வளர்ந்தது. இருளில் மின்னும் வெண்மீன்களை பார்த்தபடி குடிலின் மண் திண்ணையில் அமர்ந்திருந்தாள். இருள் நகரத்தில் அத்தனை கெட்டியானதாக இருப்பதில்லை என்று தோன்றியது. விண்மீன்கள் அத்தனை பெரிதாக இருப்பதுமில்லை. அவை மிக தொலைவுக்கு நகர்ந்து சென்றிருக்கும். நகரத்தின் இர ஒலிகளில் துயரம் இருக்கிறது. இங்கே காட்டின் இர ஒலிகளில் அறியாத கொண்டாட்டம். முன்பு சதசிருங்கத்தில் அவள் விண்மீன்களை மிக அருகே பார்த்திருந்தாள். பிசின் போன்ற இருளுக்கு அப்பால் காட்டின் ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்க பாண்டுவுடனும் மாத்திரையுடனும் மைந்தர்களுடனும் அமர்ந்து குளிர் தாழ முடிவது வரை பேசிக்கொண்டிருப்பாள். இனிய மெல்லிய வீண் சொற்கள் அன்பு பொருளற்ற சொற்களாகவே வெளிப்படுகிறது. வெறுப்பும் பொருளற்ற சொற்கள் மேல்தான் ஏறுகிறது. பொருளுள்ள சொற்கள் உணர்வற்றவை போலும். அரசியலோ பொருள் பொதிந்த சொற்களின் நாற்கள ஆடல். சொற்களுக்குள் அலைந்தலைந்து நாட்கள் கடந்து சென்றிருக்கின்றன. எத்தனை நாட்கள்! அவள் சதசிருங்கத்தை மீண்டும் எண்ணிக்கொண்ட போது அது மிக தொலைவில் எங்கோ இருந்தது. ஏன் அங்கே திரும்ப அவள் எண்ணவில்லை? திரும்ப முடியாத இடம் அது. ஏனென்றால் அவள் அங்கு வாழவே இல்லை. பாண்டு மைந்தர்களை மார்பில் போட்டுக்கொண்டு வானை நோக்கி படுத்துக்கொண்டு மாத்திரையிடம் மென்குரலில் பேசிக் கொண்டிருக்கையில் அவள் அஸ்தினபுரியிலிருந்து வந்த செய்திகளை அடுக்கி கொண்டிருப்பாள். ஒற்று செய்திகளை திரட்டுவாள். புதிய ஆணைகளை எழுதுவாள். அவள் வேறெங்கோ இருந்தாள். விண்மீன்கள் நெடுந்தொலைவில் இருக்கும் காட்டில். அவள் உளம் கரைந்து அழத் தொடங்கினாள். அழுந்தோறும் அவ்வினிமை அவளை முழுமையாக சூழ்ந்து கரைத்து உள் அமிழ்த்து கொண்டது. அழுவது அவள்தானா என அவளை வியந்து கொண்டிருந்தாள். அழுது முடித்ததும் நிறைவுடன் மூக்கை முந்தானையால் அழுத்தி பிசைந்து முகத்தை துடைத்து பெரும் மூச்சு விட்டாள். புன்னகை எழுந்தது. அழ முடிகிறது இன்னமும். கண்ணியைப் போல, சிற்றூரின் பேதை அன்னையைப் போல. பெண் என இளைய யாதவனின் முகம் நினைவில் எழுந்தது. சிரிக்கும் கண்களை மிக அருகே என கண்டபோது அவள் அறிந்தாள், அவனுக்கு அனைத்தும் தெரியும் என. பீஷ்மர் வராமல் இருக்கப் போவதில்லை. அவர் வந்தாக வேண்டும். ஏனென்றால் வந்தபின் நிகழப்போவதை கூட இளைய யாதவன் வடிவமைத்து விட்டிருக்கிறான். அவரிடம் அவள் என்ன சொல்ல முடியும்? மன்றாட முடியுமா என்ன? எதன் பொருட்டு? அவர் அவளுக்கு என்றும் அயலவர். கண்ணீர் விட்டு நின்றிருக்கலாகுமா? அவள் அதை செய்யக்கூடியவள்தான். ஆனால் அயலவர் முன் என்றால் அது அவள் உள்ளத்திலிருந்து ஒருபோதும் இறங்கப் போவதில்லை. ஆனால் அவள் அவரை சந்திப்பாள் என்றும் சொல் கோப்பாள் என்றும் நன்கு அறிந்திருந்தாள். அது எப்படி நிகழுமென்றே அவள் உள்ளம் வியந்து கொண்டிருந்தது. காலையில் விஸ்வசேனர் வந்து அவள் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொன்னபோது கிளம்பவில்லை. பிதாமகர் வருவது வரை இங்கேயே காத்திருக்கிறேன் என்றாள். அவர் அரசி என்று சொல்லெடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன் என்றாள். அவர் தலை வணங்கினார். அன்று முற்பகல் முழுக்க அவள் காத்திருந்தாள். பல நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். ஆனால் உள்ளம் நெடுநாட்களாக அறியாத உவகையை உள்ளே அடைந்து கொண்டிருந்தது. அது ஏன் என்றே அவளால் சொல்லக்கூடவில்லை. புல்வெளி வழியாக சென்று காட்டின் எல்லையை அடைந்து அங்கே நின்று இருண்ட பசுமை செறிந்த கன்யாவனத்தை நோக்கி கொண்டிருந்தாள். பின்னர் திரும்பி வந்து நீராடி ஆடை மாற்றினாள். மீண்டும் கன்யாவனம் வரைக்கும் சென்றாள். அவ்வெல்லையை கடந்தால் என்ன என்று தோன்றியது. ஆனால் கடக்க வேண்டியதில்லை என உடனே ஆளுள்ளம் ஆணையிட்டது. கன்யாவனத்தின் அணங்குகள் பெண்களை விரும்புவதில்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஓடைக்கரை வழியாக ஓய்ந்த காலடிகளுடன் நடந்தபோது தன் இதழ்களில் ஒரு பாடல் இருப்பதை உணர்ந்தாள். இனிய கன்று, தொலைதூர பசுமையின் மைந்தன்,
எங்கு கேட்ட வரி அது? நெடுந்தொலைவில், நெடுங்காலத்திற்கு அப்பால், மதுவனத்தில் சிறுமியாக கன்று மேய்த்த நாட்களில் பாடியது. அது இன்னமும் இருக்கிறது தனக்குள். நினைவில் இல்லை, எண்ணங்களில் இல்லை, இதழ்களில் இருக்கிறது. இனிய கன்று, தொலைதூர பசுமையின் மைந்தன். அடுத்த வரி என்ன? விடாய் கொண்ட கன்று, காணலின் குழவி. முழு பாடலையும் நினைவு கூற முடியும் போல் இருக்கிறது. எண்ணலாகாது. இதழ்களை பாட விட்டுவிட வேண்டும். அது அறியும். உனக்கியபடி நடந்தபோது ஓடைக்கரையில் செறிந்திருந்த காட்டுப்பூக்களை கண்டாள். அவற்றில் ஒன்றை பறித்து சூடினால் என்ன? கைம்பெண் மலர் சூடலாகாது. ஆனால் இது கன்யாவனம். இங்கு பெண்கள் எல்லாம் எப்போதும் மாமங்களைகள். நான் யாதவ பெண். யாதவர்களில் கைம்பெண் என எவருமில்லை. கன்னியும் அன்னையும் முதுமகளும் மூதன்னை தெய்வமும் என ஒரே பாதைதான். வண்ண மலர்களை சூடலாகாது. ஏன் இவ்வெண்மலர்களை சூடக்கூடாது? இவை என் ஆடை போன்றவை. எதற்காக இதை சொல்லிக் கொள்கிறேன்? எவரிடம் சூழ்கிறேன்? அவள் ஒரு மலரை கொய்து கையில் வைத்து கொண்டாள். பின்பு ஓடையை கடந்து கன்யாவனத்திற்குள் கால் வைத்தாள். அம்மலரை அப்போது எந்த உளத்தடையும் இல்லாமல் சூடிக்கொள்ள முடிந்தது. மலர் சூடியதும் முதுமை மறைகிறது போலும். உடலே புன்னகை கொள்கிறது. அவள் புன்னகையுடன் விழி தூக்கி காட்டை நோக்கினாள். அதன் பசுமை அவளை சூழ்ந்து காற்றில் கொந்தளித்தது. அவள் காட்டுக்குள் அசைவை ஓர விழியால் கண்டாள். உடனே அதை அவள் உள்ளம் அறிந்து கொண்டமையால் உடல் விதிர்த்தது. ஆனால் முழு உள விசையால் கழுத்தை திருப்பாமல் நின்றிருந்தாள். அவளுக்கு பின்னால் வந்து நின்ற பீஷ்மர் தொண்டையை செருமினார். அவள் திரும்பி நோக்கிய போது அவர் மறுபக்கம் நோக்கி திரும்பி நின்றிருந்தார். இந்திரபிரஸ்தத்தின் பேரரசையை வணங்குகிறேன் என்றார் பீஷ்மர் ஆழ்ந்த எடைமிக்க குரலில். அங்கே அனைவரும் நலமென எண்ணுகிறேன். அனைவரும் தங்கள் அருளால் நலம். தாங்கள் மூதாதை என அமர்ந்திருக்கையில் நன்றன்றி பிரிது கூடுவதும் அரிது. தாங்கள் என்னை காண வந்தது எதற்காக? நான் ஆற்றுவதற்கேது உள்ளது என்றார் பீஷ்மர். தங்கள் பெயரர் நிகழ்த்தவிருக்கும் ராஜசூய வேள்விக்கு தங்கள் ஒப்புதலை பெற வந்தேன் என்றாள் குந்தி. அவள் சொல்லி முடிக்கும் வரை அவர் அசையாமல் நின்று அதை கேட்டார். ராஜசூயம் குடிமூத்தாரால் வாழ்த்தப்பட்டு நிகழ வேண்டியது. ஹஸ்தினபுரிக்கு மூத்தவராகிய நீங்கள் மண்மறைந்த மூதாதையரின் முகமென வந்தமர வேண்டும். உங்கள் மைந்தராகிய திருதராஷ்டிரர் தன் இளையோன் மைந்தர்களை வந்து வாழ்த்த வேண்டும். அவர் மைந்தர் சூழ்ந்தமைய வேண்டும். இது அரசியல். நான் என்னை விலக்கிக் கொண்டு இங்கிருக்கிறேன். நீங்கள் ஹஸ்தினபுரியின் பேரரசரிடமே பேசலாமே என்றார் பீஷ்மர். அங்கே முறைப்படி என் மைந்தரே செல்வார்கள். என்னை தங்களிடம் அனுப்பியவன் என் குடியினனாகிய இளைய யாதவன். பீஷ்மரின் உள்ளம் அசைவதை உடல் காட்டியது. இந்திரபிரஸ்தத்தில் நானே என்று முதியவள். ஆகவே என்னை அனுப்பியிருக்கிறான். ஆம், அது முறைமைதான் என்றார் பீஷ்மர். ஆனால் இவற்றில் என் உள்ளம் அமையவில்லை. என்னை பேரரசி பொறுத்தருளல் வேண்டும். அவர் தலை தாழ்த்தி காட்டுக்குள் செல்ல போகும் மெல்லிய உடல் அசைவை காட்டியதுமே குந்தியின் உள்ளம் இறை கண்ட பூனையின் உடலின் அனைத்து முடிகளும் எழுந்து கூர்கொள்வதைப் போல சொல் கொண்டது. நான் இங்கு வருவதை அஞ்சினேன். பிதாமகர் பெண்ணோக்கா நோன்பு கொண்டவர் இளையோனே. அவ்வச்சத்தாலேயே அவர் மறுத்துவிடக்கூடும் என்றேன். பீஷ்மரின் தோளில் ஒரு தொடுகை நிகழ்ந்தது போல எழுந்த மெல்லிய அசைவை அவள் கண்டாள். இதழ்களுக்குள் புன்னகைத்தபடி, தங்கள் நோன்பின் வல்லமையே குருகுலத்தின் தவச்செல்வம் என உடனிருக்கிறது. அதை அணையா விளக்கென போற்றுவது குடியின் அனைத்து பெண்டிருக்கும் கடமை என்றேன். ஆனால் முதியவள் இருக்க இளையோர் வந்தால் அது முறைமை அல்ல என்றான். நான் அதன் பொருட்டே வந்தேன். பொறுத்தருள வேண்டும். அவள் தலை வணங்கி திரும்புகையில் அவர் பின்னால் இருந்து, பேரரசி, தங்கள் மைந்தரிடம் சொல்லுங்கள். என் வாழ்த்துக்கள் அவருக்குண்டு என. அவர் நிகழ்த்தும் வேள்விக்கு நானும் என் மைந்தரும் பெயரரும் சூழ வந்து நின்று சிறப்பு கொள்வோம் என்று கூறுக. குந்தி கை கூப்பி, என் மைந்தர் நல்லூர் கொண்டவர். தங்கள் அடிகளில் இந்திரபிரஸ்தத்தின் முடி பணிகிறது. பீஷ்மர் இலைகளுக்குள் அமிழ்ந்து மறைவதை கூப்பிய கைகளுடன் நோக்கி கொண்டிருந்தாள். 12 படைக்களம் 35வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.